புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வந்து நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை நான் வந்து கொடுக்கேன். தயவுசெய்து நீங்கள் இதை கேட்டு இது செயல்படுங்க. ஏன்னா அல்லாட்டி உங்களுடைய டைம் நேரம் எல்லாம் வீணடிக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி ஒரிஜினல் கோழிகளை தேர்ந்தெடுங்க. அது பேர் பாருங்கள், நிற்கும் போது பாருங்கள் அந்த வெண்கல கலராக இருக்கா, அது ஃப்ரண்ட் பகுதியில் பாருங்கள் அந்த ஜடை கீழே வரைக்கும் தொங்கணும். இதெல்லாம் ஒரிஜினல் கோழிகள். இவருங்க தோகையை விரிக்கும் போது அப்படி வெள்ளை கலரும் ப்ரௌனிஷும் சேர்த்து அடித்து வரணும். பார்க்கும்போது அது மினுமினுங்கணும். இந்த மாதிரியான ஒரிஜினல் வான்கோழியை தேர்ந்தெடுத்து பேரண்ட் ஸ்டாக்காக வச்சு அதில் வந்து குஞ்சியை உற்பத்தி பண்ணுங்கள். அதை பாருங்கள், வாத்தை பாருங்கள். வாத்தில் இந்த 2 இது ஒரிஜினல் நாட்டு ரகம். ஒன்று ப்ளூ கலரில், ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ரெக்கையில் பாருங்கள் ஒரு மினுங்கிட்டு ஒரு இது இருக்கும். அப்புறம் இந்த தலைப்பகுதி வந்து பச்சை கலராக இருக்கணும். அந்த 2 வகை உண்டு. சிறுவடை கோழிகள் பாருங்கள், அந்த எல்லாமே ஒரே கலர் தான் வரும். எல்லாம் ப்ரௌனிஷ் கலர் மட்டும்தான். ப்ரௌன் கலர் கோழிகளாக குஞ்சுகளாக நீங்கள் எடுங்க. செஞ்சேவல் வரும், வெள்ளைக்காது. அந்த சிறுவடையை பற்றி நான் யாருக்கும் நிறைய பதிவு